முக்கிய செய்திகள். இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்தியது ஈரான். நெதன்யாகுவும் போர் நிறுத்தத்தை அறிவித்திருப்பதால் மேற்காசியாவில் தணிந்தது பதற்றம். ஏழை மக்களுக்கான மானிய விலை சிலிண்டர்கள் 4ஆக குறைப்பு. மத்திய அரசின் நடவடிக்கையால் அதிர்ச்சி. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 எம்பிக்கள் பாஜகவுக்கு ஆதரவு. தனி அணியாக அறிவிக்குமாறு மக்களவைத் தலைவருக்கு கடிதம். விசாகப்பட்டினம் உருக்கு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழப்பு. உருக்கிய இரும்பை கிரேன் உதவியுடன் தூக்கிய போது விபரீதம். வணக்கம். இஸ்ரேல் ஈரான் நாடுகள் நேற்று திடீரென பரஸ்பரம் தாக்கிக் கொண்ட நிலையில் மாலையில் போர் நிறுத்தத்தை அறிவித்தன. அணு ஆயுதங்களை ஈரான் தயாரிப்பதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் அந்நாட்டின் மீது கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி வான்வழி தாக்குதலை நடத்தின. இதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரானும் தாக்குதல் நடத்தியது. இதன் விளைவாக ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் உலக அளவில் எண்ணெய் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி இருதரப்புக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் உருவானது. பின்னர் ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திய அமெரிக்கா உடன்பாடு ஏற்படாததால் 2 வாரங்களுக்கு முன்பு மீண்டும் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியது. இதற்கு பதிலடியாக குவைத், பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ட்ரோன்களை ஏவி ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியது. குவைத் விமான நிலையம் மீது நடந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் பலியான நிலையில் 60க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் லெபனான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீதான தாக்குதலை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்ட ஈரான் போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் செயல்படுவதாக குற்றம் சாட்டியது. ஆனால் அதை இஸ்ரேல் கண்டுகொள்ளாத நிலையில் நேற்று அதிகாலை முதல் இஸ்ரேலின் தெற்கு பகுதிகளை நோக்கி சரமாரியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. சில ஏவுகணைகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு தடுத்தாலும் எஞ்சியவை ஜெருசலம் உள்ளிட்ட பகுதிகளில் சேதத்தை ஏற்படுத்தியது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் ஈரான் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியது. இருதரப்பினரும் பரஸ்பரம் தாக்குதல்களை நடத்திய நிலையில் இந்த தாக்குதல் முட்டாள்தனமானது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இரு நாடுகளையும் கடுமையாக விமர்சித்து ட்ரூத் வலைதளத்தில் பதிவிட்டார். இதற்கு கண்டனம் தெரிவித்த ஈரான் லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்தும் வரை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அறிவித்தது. இதையடுத்து இஸ்ரேலும் லெபனான் மற்றும் ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தியது. காலையில் மாறி மாறி தாக்குதல் நடத்திய ஈரானும் இஸ்ரேலும் மாலையில் ட்ரம்பின் அழுத்தத்தால் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டன. மத்திய அரசு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானிய சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் எண்ணிக்கை வருடத்திற்கு 4ஆக குறைக்கப்பட்டிருப்பது ஏழை மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஏழை மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் பொதுமக்களும் சமையல் எரிவாயு பயன்படுத்தும் வகையில் கடந்த 2016ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு மத்திய அரசு ஒரு சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம் வழங்கி வருகிறது. இதன் மூலம் பயனாளர்கள் சிலிண்டரை மிக குறைந்த விலையில் பெற முடிந்தது. நாடு முழுவதும் சுமார் 10.5 கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளன. இந்த திட்டத்தில் ஆரம்பத்தில் 12 மானிய சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்பட்டன. பின்னர் கடந்த ஆண்டு இவை 9ஆக குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது 4ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு 4 சிலிண்டர்கள் மட்டுமே மானிய விலையில் பெற முடியும் என்பதால் அந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வந்த ஏழை எளிய மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஒரு நிதியாண்டில் பயனாளிகள் 4 சிலிண்டர்களை மட்டுமே பயன்படுத்துவதாக தரவுகள் மூலம் தெரிய வந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை என சிலிண்டர்கள் குறைப்பிற்கான காரணம் குறித்து மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க அரசியலில் அதிரடி திருப்பமாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 28 மக்களவை எம்பிக்களில் 20 பேர் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய விருப்பம் தெரிவித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். கட்சியின் மூத்த தலைவரான திருமதி காக்கோலி கோஷ் தஸ்திகார் தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரும் செல்வி மம்தா பானர்ஜியின் மருமகனுமான திரு அபிஷேக் பானர்ஜி தலைமையிலான நாடாளுமன்ற குழுவிலிருந்து விலகி என்டிஏ கூட்டணியில் தங்களை இணைத்துக் கொள்ளப் போவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான திரு பூபேந்தர் யாதவின் டெல்லி இல்லத்தில் இந்த எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பர்தமான் பூர்பா தொகுதி திரிணாமுல் எம்பியான திருமதி ஷர்மிளா சர்க்கார், நாங்கள் மம்தா அக்காவை மதித்தாலும் அங்கு சுதந்திரமாக வேலை செய்ய முடியவில்லை என்று கூறினார். சகோதரி திருமதி காக்கோலி தலைமையில் இந்த தனிக்குழு உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர்,
வங்காளத்தின் வளர்ச்சிக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவளிப்பது அவசியம் என்பதால் காகோலி தீதி இதற்கான கடிதத்தை மக்களவைத் தலைவரிடம் சமர்ப்பித்துள்ளதாக கூறினார். செல்வி மம்தா பானர்ஜியும் திரு அபிஷேக் பானர்ஜியும் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி வந்திருந்த அதே நாளில் இந்த அதிரடி அரங்கேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நடைபெற்ற மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சந்தித்த பெரும் தோல்வியை தொடர்ந்து கட்சிக்குள் இந்த பிளவு ஏற்பட்டுள்ளது. முன்னதாக செல்வி மம்தா பானர்ஜியால் எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட திரு சோவன்தேவ் சட்டோபாத்யாவை ஏற்க கட்சியின் 80 எம்எல்ஏக்களில் பெரும்பகுதியினர் மறுப்பு தெரிவித்திருந்தனர். செல்வி மம்தா பானர்ஜி தனது இல்லத்தில் கூட்டிய அவசர கூட்டத்தை 60 அதிருப்தி எம்எல்ஏக்கள் முற்றிலும் புறக்கணித்தனர். மாநில அளவில் தொடங்கிய இந்த மோதல் இப்போது டெல்லி வரை எதிரொலித்து எம்பிக்களையும் எட்டியுள்ளது. திரிணாமுல் காங்கிரசின் மொத்தமுள்ள 28 மக்களவை எம்பிக்களில் 20 பேர், அதாவது 2/3 பங்குக்கும் அதிகமானோர் இந்த முடிவை எடுத்துள்ளதால் அவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பது கடினம் என அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள வைசாக் பொதுத்துறை எஃகு ஆலையில் உருகிய திரவ உலோகம் கொட்டியதில் 9 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆலையின் எஃகு உருக்கும் பிரிவு ஒன்றில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது டன் கணக்கில் உருகிய திரவ உலோகத்தை கொண்டிருந்த ஒரு பெரிய அண்டா திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்தது. இதனால் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டு அங்கிருந்த தொழிலாளர்கள் உடல் கருகி உயிருடன் மடிந்ததாக காவல்துறையினர் கூறினர். டன் கணக்கிலான உருகிய எஃகு திரவம் கீழே விழுவதற்கு சில நொடிகள் முன்பு அங்கு பயங்கர வெடிச்சத்தம் கேட்டதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் மேலும் பல தொழிலாளர்கள் கடுமையான தீக்காயங்களுக்கு ஆளாகி உள்ளனர். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். திரவ நிலையில் இருந்த இரும்பு 1500 டிகிரி செல்சியஸ்க்கு மேல் சூடாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் விபத்து குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த எஃகு ஆலையில் இதுபோன்ற கொடூர விபத்து நடப்பது இது முதல் முறையல்ல. இதற்கு முன்பு கடந்த 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இதே ஆலையின் எஃகு உருக்கும் பிரிவு 3இல் புதிதாக அமைக்கப்பட்ட ஆக்சிஜன் உற்பத்தி நிலையம் சோதனை ஓட்டத்தின் போது வெடித்து சிதறியதில் 16 தொழிலாளர்கள் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னையில் நிலவும் மின்வெட்டால் நள்ளிரவில் மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தவேக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர் மின்வெட்டு நிலவி வருகிறது. சென்னை மேடவாக்கத்தில் நேற்றிரவு 8:40 மணிக்கு துண்டிக்கப்பட்ட மின்சாரம் நள்ளிரவு 12 மணி வரை விநியோகிக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் குழந்தைகளுடன் வீதிக்கு வந்தனர். உதவி மின் பொறியாளர் அலுவலகம் மூடி கிடந்ததால் அதிர்ச்சி அடைந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிபி ஆஃபீஸ் வாசல்ல நின்றுட்டு இருக்கோம். ஒரு ஏஇ ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒரு பர்சன் கூட ஆஃபீஸில் இல்லை. ஓஎன்டம்ல எப்படி தானே சார் இருப்பீங்க? ஒரு ஒர்க்கிங் பர்சன் ஒருத்தவங்க இருக்கணும்ல இங்கே. பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பண்ணும்ல. ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது கிடையாது. குழந்தைய வச்சுட்டு ரோட்டில் நின்றுட்டுருக்கேன். அவங்கவுங்க வீட்டில் இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்களா சார்? அது பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பண்ணுமா இல்லையா? ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பாபு நகர், சாய்பாபா கோயிலேருந்து எல்லாம் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே வராங்க. பெருமாள் கோயில் ஆர்ச்சிலேருந்து முருகன் கோயில் ஆர்ச்சி, ஜல்லடம்பேட்டை, இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வந்திருக்காங்க. இது வந்து கண்டினியூஸாக 15 நாளாக நடக்குது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இது நடக்கல. தகவல் அறிந்து அங்கு சென்ற மின் ஊழியர் ஒருவர் பொதுமக்களின் கேள்விகளுக்கு அலட்சியமாக பதிலளித்ததால் ஆத்திரமடைந்து மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மடிப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் கடந்த 15 நாட்களாக ஏற்படும் மின்வெட்டால் கோபமடைந்த அந்த பகுதி மக்கள் உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தை நள்ளிரவில் முற்றுகையிட்டனர். அங்கு பணியில் இருந்த ஊழியர்களுடன் அவர்கள் வாக்குவாதம் செய்ததால் பதற்றம் ஏற்பட்டது. மின்வெட்டை சரி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மக்களின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கக்கூட அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மனம் இல்லை என்று சாடிய அவர்கள் இதுதான் மாற்று சக்தியா என்று கேள்வி எழுப்பினர்.
103 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் மேல் சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் மின்வெட்டு ஏற்படுவதால் வயதான முதியவர்களும் சிறிய குழந்தைகளும் கடும் சிரமப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். முறையான ஆலோசனைகளை மேற்கொள்ளாமல் அவசரகதியில் குவாரிகளை மூடுவது கட்டுமான துறையில் கடுமையான மூலப்பொருள் தட்டுப்பாட்டை உருவாக்கும் என்று சென்னை பெருநகர கட்டுமான பொறியாளர் சங்கம் எச்சரித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் திரு சீனிவாசன், புதிதாக பொறுப்பேற்ற தாவேக அரசு மணல் மற்றும் கல் குவாரிகளை மூடியதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என தெரிவித்தார். தேவையை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது என்ற அவர், கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த விளையாட்டுங்கிறது இந்த 300 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு டன்னேஜில் ஏறுது அப்படின்னா, இப்போ நாம ஒரு அக்ரிமெண்ட்டில் நாம ஒரு ரேட்டு நம்ம போட்டு எடுத்திருப்போம். இப்போ ஒரு குடியிருப்பு ஒரு கட்டிடம் கட்டி கொடுக்குறோம் அப்படின்றப்போ ஒரு ரேட்டு எடுத்திருப்போம். இப்போ அந்த கட்டுமானத்தை வந்து அந்த ரேட்டில் நம்மளால் கட்டி முடிக்க முடியுமா அப்படின்றது கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. ஏன்னா எம்சாண்ட் அப்படின்றது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான, அதாவது கட்டிடப் பொருளில் ஈடுபடுத்துகிற பொருளில் முக்கியமான பொருள். ஒரு நாளைக்கான எம்சாண்ட் தேவை எவ்வளவு, கொள்முதல் எவ்வளவு என்பது குறித்தான விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் பின்னர் குவாரிகளை மூடியிருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அரசு கல் குவாரிகளை மட்டுமே நம்பியில்லாமல் மணல் அள்ளுவதற்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என்று திரு சீனிவாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசு அலுவலகங்களில் ஆய்வு கூட்டங்களில் பங்கேற்பு, ரீல்ஸ் என தாவேகாவினரின் அட்ராசிட்டி தொடர்ந்து உச்சமடைந்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் திரு விக்னேஷுடன் தாவேகா மாவட்ட செயலாளர் திரு தர்மாவும் அமர்ந்தார். மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்டோருக்காக ஒதுக்கப்பட்ட இருக்கைகளின் வரிசையில் திரு தர்மா அமர்ந்ததை பார்த்து என்ன செய்வது என்று தெரியாமல் அதிகாரிகள் முழிக்கத் தொடங்கினர். நெல்லை டிஐஜியை பார்க்க சென்ற தாவேகாவினர் அலுவலக வாசலில் இருந்து டிஐஜி அறை வரை ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர். விருதுநகர் மாவட்டம் செங்குளம் அருகே கடந்த ஆட்சியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள சென்ற அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரியை தாவேகா பாடலை போட்டு வரவேற்றனர். அரசு நிகழ்ச்சியில் தாவேகா பாடல் ஒலிக்கப்பட்டதால் அதிகாரிகள் குழப்பமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள பசுவந்தனை பகுதியில் பெண்கள் சுகாதார வளாகத்தை அப்பகுதி தாவேகாவினர் ஆய்வு மேற்கொண்டனர். கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை முறையாக செய்து கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அவர்கள் வலியுறுத்தினர். ஈரோடு மாவட்டத்தில் தேங்காய் கொள்முதல் விலையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதால் தென்னை விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்தியாவில் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் தேங்காய் அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது. மேற்கு மாவட்டங்களான கோவை, திருப்பூர், ஈரோடு பகுதிகளில் பல லட்சம் ஏக்கரில் தென்னை பயிரிடப்பட்ட நிலையில் அண்மை காலமாக தேங்காய் கொள்முதல் தேக்கமடைந்துள்ளது. மேற்காசிய போர் காரணமாக வளைகுடா நாடுகளுக்கு தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி தடைப்பட்டிருப்பதும், நேபாளம் வழியாக பாமாயில், சோயா எண்ணெய் வரியின்றி இறக்குமதி செய்யப்படுவதுமே விலை வீழ்ச்சிக்கு காரணமாக கூறப்படுகிறது. இதனால் தென்னை விவசாயிகள் கடும் இழப்பை சந்தித்துள்ளனர். இதனால் கொப்பரை தேங்காய்க்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரியுள்ளனர். கடுமையான விலை வீழ்ச்சி ஏற்பட்டு ஒரு டன் தேங்காயினுடைய விலை இன்னைக்கு 35,000 ரூபாய் என்ற நிலையில் இருக்கிறது. அதே சமயம் கொப்பரை 130 ரூபா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க ஒரு 80% விலை வீழ்ச்சி. இதனால் தென்னை விவசாயிகளை கடுமையாக பாதிக்கிறாங்க. இதனை தவிர்க்க நேபாளத்தின் வழியாக இறக்குமதி எண்ணெய்க்கு வரி விதிக்கவும், தடைப்பட்டுள்ள ஏற்றுமதியை தொடங்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி, கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் கள் விற்பனையை அனுமதித்தால் விவசாயிகள் பயனடைவர் என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கள் இறக்கியதாக விவசாயி மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை நேற்று மீண்டும் விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி திரு புகழேந்தி, அண்டை மாநிலங்களான புதுச்சேரி மற்றும் கேரளாவில் கள் விற்பனை செய்யப்படுவதை சுட்டிக்காட்டினார். டாஸ்மாக் மூலம் வரும் வருமானத்தை கள் விற்பனை மூலம் ஈட்டலாமே என தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் கள் விற்பனையை ஏன் அரசு அனுமதிக்க கூடாது என கேள்வி எழுப்பியதுடன், கள் விற்பனை தொடர்பான செயல் திட்டத்தை வகுத்து கள் விற்பனையை அனுமதிக்கலாம் என கருத்து தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து அவர் உத்தரவிட்டார்.
தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்றக் கோரி போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. சிவகாசி அருகே குடியிருப்புகளுக்கு மத்தியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கோட்டியால் என்ற கிராமத்தில் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பெண்கள் கை குழந்தையுடன் வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். டூ வீலர்காரங்க இடிச்சு போட்டு நிக்கவே இல்லை. பழூர்ல வைன் ஷாப் முன்னது இங்க செம்ம கிரௌடா இருக்கு. ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க போக முடியல, தண்ணி குடிக்க முடியல. ரோட கிராஸ் பண்ணா டூ வீலர்காரங்க தான் ஃபுல் போதையில போறாங்க. அவ்வளோ சத்தமா வண்டி ஓட்டிட்டு போறாங்க, அவ்வளோ சத்தமா கத்திட்டே போறாங்க. பஸ்ல போனா கத்துறாங்க, இடிக்கிறாங்க. உசிலம்பட்டி அடுத்த கோட்டையூரில் மதுபான கடை அருகில் அமைந்துள்ள விருமன் கோவிலுக்கு அச்சத்துடன் வந்து செல்லும் நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கடையை அகற்றக் கோரி பெண்கள் திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அடுத்த சந்தையூரில் செயல்பட்டு வரும் டாஸ்மாகை மூடக்கோரி கடை முன்பு மாணவ மாணவிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் 4 கடைகள் பட்டியலில் உள்ள நிலையில் ஒரு கடை கூட மூடப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து விசிகாவை சேர்ந்த திரு ராஜேஷ் என்பவர் தேவிதார் சாலையில் உள்ள மதுபான கடையை மூட வலியுறுத்தி கடை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர், தேவாலா, பந்தலூர் ஆகிய பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு ஆளாகினர். குமரி சுற்றுலா தலமான காந்தி மண்டபம், கோவளம் கடற்கரை, படகு குழாம் பகுதி, விவேகானந்தபுரம், வாவுத்துறை சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை கொட்டியது. இதனிடையே கடலோர கர்நாடக பகுதிகளிலிருந்து கடலோர ஆந்திர பகுதிகள் வரை நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையால் நெல்லை, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, குமரி, தருமபுரி, சேலம், ஈரோடு ஆகிய 10 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இஸ்ரேல், ஈரான் நாடுகள் நேற்று திடீரென பரஸ்பரம் தாக்கிக் கொண்ட நிலையில் மாலையில் போர் நிறுத்தத்தை அறிவித்தன. மத்திய அரசு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானிய சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் எண்ணிக்கையை வருடத்திற்கு 4ஆக குறைக்கப்பட்டிருப்பது ஏழை மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. மேற்கு வங்க அரசியலில் அதிரடி திருப்பமாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 28 மக்களவை எம்பிக்களில் 20 பேர் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய விருப்பம் தெரிவித்து மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.